உங்களுக்கு வந்துங்க விஸ்வநாதர் ஆலயம் கடற்கரையோரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் விஸ்வநாதர் ஆலயம். இதுதான் விஸ்வநாதர் ஆலயம். இது நதிக்கரையோரம் இருக்கிற இதுங்க வியூ. அந்த பக்கம் பெருசாக தெரியும், ஆனால் இது கடல்ல இருந்து பார்த்தா இந்த வியூ இதுதான் விஸ்வநாதர் ஆலயம். மணிக்கர்ணிகா காட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். வந்துங்க இந்த கங்கா ஆரத்திக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் போட்டிங்கில் வந்து போட்லேருந்து பார்க்குறோம். கங்கா ஆரத்தியை போட்லேருந்து பார்க்குறோம். போட்லேருந்து கடலில் நடு கங்கா நதியில் நிறுத்திடுவாங்க. இப்போ இது வந்து எரியுது இல்லைங்க, இது வந்து மணிக்கர்ணிகா காட்டு. அது எப்பயுமே ஓயா மாதிரின்னு சொல்லுவாங்களா, ஓயா மாதிரி அந்த இறந்தவர்களை எரிப்பாங்க இல்லைங்க, அது ஓயா மாதிரினா அந்த தணல் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்களா இந்த இடத்துல. பாருங்கள் எத்தனை பேருங்க, பாருங்கள் பாருங்கள். இது பாருங்கள், கிட்ட வந்து காட்டுறேன். இது விஸ்வநாதர் ஆலயம். காசி விஸ்வநாதர் ஆலயத்தோட பின்புறம் பாருங்கள். இதுதான் இந்த வியூ. இதுதான் விஸ்வநாதர் ஆலயம் வியூ பாருங்க. இது வந்து கங்கை ஆற்று பக்கம் இருக்கிற கோபுரம். ரம்மியமாக இருக்கு பாருங்க. ஆரத்தி எடுக்கிற இடம். டெய்லியும் 6 மணிக்கு தொடங்கி 6 to 6:30 தொடங்கிடுவாங்க.